தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அறுவடை திருநாளாம் ஓணத்தினை எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் கொண்டாடும் என் மனதிற்கிணைய மலையாள உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துகள் என கூறியுள்ளார். மேலும் திராவிட உணர்வெழுச்சியுடன் தமிழ்நாட்டுக்கு உறுதுணையாக நின்று தென்னகத்தின் தனி சிறப்பை பறைசாற்றும் மலையாள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த ஓணம் பொன்னோணமாக திகழ வாழ்த்துகள் என கூறியுள்ளார். இதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஓணம் திருநாளை வசந்த கால விழாவாக உவகையுடன் கொண்டாடி மகிழும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஓணம் திருநாளான இந்த நன்னாளில் இல்லந்தோறும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும் என்று மனதார வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மக்களின் நினைவாகவே வாழ்ந்த மன்னன் மகாபலியின் நினைவாக ஓணம் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் வாழும் மலையாள மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், எவ்வித வேறுபாடுமின்றி பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை தனிமைத்தன்மையுடன் காப்பாற்றி சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரும் மலையாள பெருமக்கள் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.